பெறவனே எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா லேடி கட்டு மூலியமா தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடைச்சது. ஸோ என்கிட்ட வந்து இல்லை போய் லேடி கட்டு பண்ணோம் அப்படின்னாங்க, ரொம்ப சந்தோஷம் சார், கண்டிப்பா பண்றேன் சார் அப்படின்ட்டுருவேன். அதே போல விமல் சார் வந்து, நான் ஆக்சுவலா சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பழகத்துல எனக்கு ஒரு 2 பேர் டெய்லியும் பேசிப்போம். மாசத்துல ஒரு 25 நாள் 30 நாள் ஜாலியா பேசிக்கணும் அப்படின்னா, ஒன்னு சசிகுமார் சார், இன்னொன்னு விமல் சார். சும்மாவே போன் பண்ணி ஜாலியா பேசுவோம், என்ன தம்பி என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு பேசுவாரு சசிகுமார் சார். 2 பேருமே அவ்வளவு அது அந்த ஒரு போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது. யாரு வந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியா பழகக்கூடிய வருது, அந்த அளவு வருது. எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கெட்டப் போடு கொடுத்திருக்கீங்க தேசிகராஜா டூல. லெட்ஸ் வெல்கம் புகழ் ஆன் டு தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். கீழே உட்காந்துறப்போ ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இந்த ஆடியோ லான்ச் எல்லாம் வந்தா என்ன பேசுவோம், என்ன நம்ம பேச போறோம் நமக்குள்ளே தெரியுமா, கடகடன்னு பேசுறோம். அது யூடியூப்ல வர்றப்பதான் பக்கு இதையா நம்ம பேசணும், ஐயோ அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி அடிப்பாங்க. இப்படி இந்த படத்தை பார்க்கறது எனக்கு இப்போ விஜய் டிவி புகழ்னா பாதி தூரம் வந்தா செல்லுமணி சார் தான், தம்பி ஒண்ணும் இல்லப்பா கோதண்டன்றாங்க. அடுத்து விஜய் டிவி புகழ் வினோத்ன்றதுக்கு நான் பாதி தூரம் நிறைய இடத்துல அவார்டு வாங்க போறப்பையும் அதே சார் நடந்திருக்கு. விஜய் டிவி புகழ்னா பாதி தூரம் போயிட்டு ஸ்டேஜ் எல்லாம் தொட்டுக்க முடியும், எனக்கு என்ன தாண்டி ஒருத்த மேல போயிட்டு இருப்பாங்க. விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்னுவாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ வந்து எனக்கு அதை தாண்டி தேசிக ராஜா 2ல எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு ஏல் சார். ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சின்ன கேரக்டரா வந்துட்டு போவேன். என்ன புகழ் இது, குக்கூத்து கோமாளியில ஒரு புகழை பார்த்துருக்கோம், அப்படி விழுந்து ஒரு விஷயம் பண்றீங்க. ஆனா சினிமால ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறைய. பட் இந்த படம் வந்து ஏல் சார் எல்லாருமே சொல்றதுதான், அவரை நம்ம நடிக்க விட்டுருவாரு, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன்னு அவர் 2 வார்த்தை தான் அண்ணந்து வரும். மானிட்டர் பண்ணி உட்காந்துப்பாரு, ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு, இது 2 தான் சொல்லுவாரு, வேற எதுவும் அவர் சொல்ல மாட்டாரு. நாங்க மாட்டு நடிச்சுக்கிட்டே இருப்போம். அது வேணுன்றத பாத்துப்பாரு, இல்ல மீதி எடிட்ல ஏதாச்சும் தூக்கிப்பாரு. அந்த அளவுதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததில்ல. எல்லாமே சொல்லுவாங்க, திட்டுவாங்க இல்லையா, ஏதாவது சார் இந்த இடத்துல இது கொஞ்சம் ஏத்துட்டுங்களா, இது வேணாப்பா கொஞ்சம் நல்லா இல்ல, அவர் எது சொன்னாலும் சரி நீங்க போட்டுங்க அப்படி சொல்லுவாரு. அதே போல லேடி கட்ட பெறவனே எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா லேடி கட்டு மூலியமா தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடைச்சது. ஸோ என்கிட்ட வந்து இல்லை போய் லேடி கட்டு பண்ணோம் அப்படின்னாங்க, ரொம்ப சந்தோஷம் சார், கண்டிப்பா பண்றேன் சார் அப்படின்ட்டுருவேன். அதே போல விமல் சார் வந்து, நான் ஆக்சுவலா சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பழகத்துல எனக்கு ஒரு 2 பேர் டெய்லியும் பேசிப்போம். மாசத்துல ஒரு 25 நாள் 30 நாள் ஜாலியா பேசிக்கணும் அப்படின்னா, ஒன்னு சசிகுமார் சார், இன்னொன்னு விமல் சார். சும்மாவே போன் பண்ணி ஜாலியா பேசுவோம், என்ன தம்பி என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு பேசுவாரு சசிகுமார் சார். 2 பேருமே அவ்வளவு அது அந்த ஒரு போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது. யாரு வந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியா பழகக்கூடிய வருது, அந்த அளவு வருது. அவர் கூட பழகந்து ரோபி மாமா, ஜனா, ப்ரொடியூசர் சார் அன்னைக்கு ஷூட்டிங்க்கு வந்திருந்தாரு. என்ன வந்துட்டு போறாங்க, ப்ரொடியூசர் சாரே வந்துட்டு போற என்ன விஷயம் கேட்டாங்க. என்னையும் ரவீந்திர சாரையும் பார்க்க வந்தாங்க. இல்ல டீசர் ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது, ஸோ அதான் சும்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போறேன். அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது. அங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து முருகன் அண்ணனை கூட்டு வந்து பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துங்களையும் பார்த்து எல்லாத்தையும் பேசி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது, சூப்பர், நீங்களாம் தான் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தரா சின்ன ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா கூட வந்து அதை சொல்லிட்டு போறது ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருந்தப்ப எல்லாருக்கும் சாப்பாடுல இருந்து எல்லாமே நீங்க எங்க வேணா சாப்பிடுங்க, அவங்க போட்டோம் காரை கொடுங்க, இது பண்ணட்டும், எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். அதாவது ரவி சார், சாம்சன்ஸ்லாம் ஸ்கிரிப்ட் வாங்கிக்கிட்டு புகழ் நீங்க இந்த இடத்துல இது போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரு என்ன ஒரு பேப்பரை கொடுத்தாலும் அந்த பேப்பரை 20 பேப்பர் ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஒரு புதுசா வளர்ந்து ஒரு விஷயம், ஒரு சின்ன பையன் வரேன், எல்லாருமே கை கொடுத்து அவ்வளவு அழகா, இல்ல நீங்க இந்த கவுண்டர் போடுங்க, நீங்க போடுங்கன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க. ரொம்ப உங்ககிட்ட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஏல் சார், உங்களை மறக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து
எல்லாருமே கேட்டுன்னு இருந்த ஒரு வார்த்தை, புகழ் நீங்க சினிமால எப்ப காமெடி பண்ணுவீங்கன்னு நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க. அது எல்லாருக்கும் பதிலா இந்த தேசிங் ராஜா 2 இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். அப்படிதான் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம் எல்லாருமே. இதுல ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லி கொடுத்த அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏன்னா ஒரு படம் வெளியில வருது அப்படின்னா அதுல உழைக்கிறவங்க அவ்வளவு பேர். ஏன்னா நம்ம ஈஸியா வந்து ஒரு நிழலுக்காக மரத்தை தேடி போவோம், ஆனா அந்த மரம் வெயில்ல நிக்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மரம் இதுல பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணும்ன்ட்டு எல்லாருமே ஒர்க் பண்றது. இந்த படம் ஜெயிக்கணும், யாருமே வந்து ஆஹா அப்பா இந்த படம் இவ்வளவுப்பா, இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்கப்படுறது கிடையாது. எல்லாருமே படம் ஓடணும், ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு தான் உழைக்கிறது. கண்டிப்பா இதுல வந்து நீங்க கோதன் அண்ணா சூப்பரா சொன்னாரு. உண்மையிலே வந்து அதெல்லாம் ஒரு நடிகர்களா எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் ஜூனியர்ஸ் யாருக்கா இருந்தாலும் அந்த வலி இருக்கும். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு 10 நிமிஷம் அதுக்காக இவ்வளவு தூரம் நீங்க மெனக்கணும்னா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் மெனக்கணும். ஈஸியா ஒரே வாரத்துல படம் நல்லா இல்ல, வேஸ்ட் அப்படின்ற வார்த்தை சொல்லுறீங்க. இதுக்காக ஒரு லைட்மேன் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க், ஒரு தண்ணி எடுத்துட்டு ஓடர் ஆகட்டும், அவங்க வீட்டுல அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, இந்த படத்துல அப்பா ஒர்க் பண்ணிருக்கேன், இந்த படத்துல நான் தான் லைட் போட்டேன். அப்படி அவ்வளவு பேர் ஒர்க் பண்ணி ஒரு 60 நாள் 7 நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடிச்சு ஒரு படத்தை தியேட்டர்ல எடுத்துட்டு வர்றது வந்து அவ்வளவு பெரிய விஷயம். இதை ஈஸியா சொல்லுவீங்க படம் நல்லா இல்ல. அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்க. நீங்க நல்லா இல்ல, புகழ் நல்லா நடிக்கல அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே மாத்திக்கிறோம். ஈஸியா ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்ல டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். தேங்க்யூ சோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு. நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. நான் வருவேன் ஜாலியா 2 பேரும் டக்குன்னு மைக்கு கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன். ஆனா இப்படி ஒரு எமோஷனலா பேசினதுக்கு எல்லாரையும் பாக்குறப்ப அவ்வளவுதான் இருந்தது. ஒரு படத்துக்காக இவ்வளவு தூரம் பேசுறாங்க அப்படின்றது சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி தேசிங் ராஜா 1க்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்களோ, கண்டிப்பா தேசிங் ராஜா 2வும் சூப்பரா இருக்கும். எல்லாருமே அவ்வளவு அழகா ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பா மாபெரும் வெற்றியடையும். எங்கெல்லாம் வாழ்த்து வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச். நீங்க தான் இந்த ஒரு நல்ல படைப்பை நாங்க படைச்சிருக்கோம். நீங்க அதை நல்லபடியா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். எங்களை வந்து வாழ்த்து அந்த செல்மணி சார், உதயா சார் எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச். லவ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. த்ரூ அவுட் தி ஃபிலிம் நீங்க வந்து அந்த வாய்ஸ் மெயின்டைன் பண்ணி, அந்த கெட்டப் மெயின்டைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு எஃபர்ட் கொடுத்திருக்கீங்க. டெஃபினெட்லி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் சக்சஸ்ஃபுல்லாக மாறும். விஷிங் யூ ஆல் சக்சஸ். ஆக்சுவலா இன்னைக்குமே அந்த வாய்ஸ் எடுக்கலாம் வந்தேன். நேத்து குக்கு துக்கமால காலைல 5 மணிக்கு தான் விட்டாங்க. அதனால எனக்கு அந்த பொனந்தினி சார் வாய்ஸ் வந்துருச்சு. இல்லைன்னா நான் அழகா லேடிஸ் வாய்ஸ்லயே பேசலாம்னு சார் வந்தேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சக்சஸ் மீட்ல பேசுங்க. கண்டிப்பா பேசுறேன். அதுக்குள்ள வாய்ஸ் ரெடி பண்ணிடுறேன். தேங்க்யூ சோ மச். எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755.